யுவன் பாடிட்டாப்படி. யுவன் பாடிட்டாப்படி, ட்ராக் மாரி பாடுனாப்படி. பாடும்போது யுவன் அழுதுகிட்டே இருக்காப்படி. அழுதுகிட்டே பாடுறாப்படி. சாங் ஓகே. ஸோ இந்த சாங் யார் பண்ணா? ஏன்னா அழகுசாமி குதிரை நான் இளையராஜா சார் ஒர்க் பண்ணதுனால, ஸோ நம்ம கூட இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இளையராஜா சார் பண்ணா ஒரு மாரி ஸோ இளையராஜா சார்ட்ட போயிட்டு ஒரு சாங் பாடணும். சரி ஓகே. அவன்ட்ட ஒரு பேமெண்ட் சொன்னாங்க. சரி குடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேமெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி இளையராஜா சார் பாடிட்டாரு. பாடிட்டாரு. ரொம்ப அவரு ஒரு அவரு அவரு ஒரு கிளைமேக்ஸ் சாங் எப்படி ஒரு அவர் பாடிட்டார். பாடி முடிச்ச உடனே 2 விதமான டிஸ்கஷன் போகுது. இளையராஜா சார் வாய்ஸ் வச்சுக்கலாமா? யுவன் வாய்ஸ் வச்சுக்கலாமா? இப்படி டிஸ்கஷன்ல இளையராஜா சார் என்னங்க? நான் சொல்லிட்டேன், இல்லைங்க எனக்கு வந்து இளையராஜா சார் அது நல்லா பாடியிருக்காரு. அது ஒண்ணும் இல்ல. ஆனா யுவன் பாடும்போது நான் பக்கத்துல நின்னு பார்த்தேன். கண்ணீர் வந்துட்டே இருந்துச்சு. உள்ளுக்குள்ள இருந்து பாடுனாப்படி. சோலா பாடுனாப்படி. யுவன் வாய்ஸ்ல ஏதோ சோல் இருக்க மாரி எனக்கு தெரியுது. ராஜா சார் வாய்ஸ் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு. யுவன்ட்ட போய் சொல்லணும்னா, யுவன் ஐய்யய்யோ! அப்பாட்டலாம் சொல்ல முடியாதுங்க. ஐயோ! என்னங்க அப்பாவா சாங் அப்பா பாட மாட்டாரான்னு தவங்க எடுத்துட்டு இருக்காங்க. நீங்க அப்பா சாங் வேண்டான்னு சொல்றீங்க. நான் அப்பாட்ட நான் பேசிக்கிறேன். எனக்கு உங்க சாங் உங்க வாய்ஸ் தான் எனக்கு வேணும். உங்க வாய்ஸ் வச்சு குடுங்கன்னு சொல்லிட்டேன். அது யுவன் அந்த சோல்ஃபுல்லான சாங் பாடுறதெல்லாம் எமோஷனலா ஒரு படத்துல கனெக்ட் ஆயிட்டா அப்படின்னா, பிரிச்சுருவாப்படி யுவன்.